வணக்கம். இந்த காணொளியை நான் ஒரு கதையுடன் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தார். சாமியார் என்றால் ஒரு ஆன்மீகத்தில் விருப்பம் உள்ளவர், ஆன்மீகத்தை தேடுபவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் ஒரு தடவை ஒரு விரதம் இருந்தார். பல நாட்கள் ஒரு விரதம் இருந்தார். ஒரு இடத்தில் ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடாமல் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருடைய ஒரு பக்தன் அவரை மிகவும் அவருடைய கருத்துக்களை மிகவும் விரும்பும் ஒரு பக்தன் ஒரு நாள் அவரிடம், சுவாமி, நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதற்கு, இல்லை, நான் இந்த பானையில் ஒரு தண்ணீரை வைத்திருக்கிறேன், அந்த தண்ணீரில் சில மூலிகைகள் இருப்பதால் நான் ஒரு 15 நாள் உணவு இல்லாமல் அந்த தண்ணீரை சிறிதளவு பருகியே விரதம் இருக்கின்றேன். அதற்கு அந்த பக்தன், உங்கள் விரதத்தை முடித்தவுடன் நீங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து ஒரு உணவு விருந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த உணவு உணவு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னவுடன், அதற்கு அந்த சாமியாரும், நான் இந்த பௌர்ணமி அன்று என்னுடைய விரதம் முடிந்தவுடன் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். பௌர்ணமி வந்தது. காலையில் அந்த சாமியார் நதியில் குளித்துவிட்டு அந்த சீடன் வீட்டிற்கு போகிறார். அது ஒரு சாதாரண வீடு. அவர் மிகவும் வசதியான வாழ்க்கை வாழவில்லை. அந்த சீடனும் அவரது மனைவியும் அந்த சிறிய வீட்டில் வாழ்கிறார்கள். அவர்களால் முடிந்தவரை ஒரு விருந்து அவருக்கு படைக்கிறார்கள். சாமியார் கதவை திறந்து உள்ளே போனவுடன் அந்த சீடன் அவரை வரவேற்கிறார், உட்காரச் சொல்கிறார். அப்பொழுது இவர் ஏதோ ஒரு அசௌரியமாக இருப்பதாக அவன் நினைக்கிறான். அவருக்கு கண்ணில் ஏதோ ஒரு துரும்பு விழுந்து அது அவரை என்ன சொல்றது, டிஸ்டர்பிங், அதாவது அவரை கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது. அவர் கண்ணை சிமிட்டி கொண்டே இருக்கிறார். இல்லை, அவர் சொல்ல, குளிக்கும் பொழுது ஒரு கண்ணில் ஏதோ ஒரு துரும்பு விழுந்து விட்டது, வேறொன்றுமில்லை என்று சொல்லி அவர் உட்கார்கிறார். அப்பொழுது உணவு பரிமாறப்படுகிறது. அந்த சீடன் அவரை சாப்பிடுமாறு சொல்லும் பொழுது அவர் சாப்பிடவில்லை. அவருக்கு இன்னும் அந்த கண்ணில் இருக்கும் பொருள் அவரை பாதர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அவரை சாப்பிட அவருக்கு விருப்பம் இல்லை. கையை விட்டு அவர் அதை எடுக்க முயலும் பொழுது மீண்டும் கண் மிகவும் எரிகிறது. அது சிவப்பாகி இன்னும் அவருக்கு அசௌரியம் அதிகரிக்கிறது. அப்பொழுது அவருக்கு இன்னும் சாப்பிட மனம் இல்லாமல் அந்த துரும்பை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அவருக்கு அதை எடுத்து விட்டால் தான் இந்த சாப்பாட்டை நன்றாக ருசித்து கவனித்து சாப்பிட முடியும் என்று அவருக்கு தோன்றிவிட்டது. அப்பொழுது அந்த சீடன், சுவாமி, நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் அதை பார்த்து என்ன என்று பார்த்து எடுக்க முயற்சிக்கிறேன் என்றவுடன் சரி என்று சொல்லிவிட்டார். அந்த சீடனும் ஒரு பருத்தி துணியை நன்றாக சுருட்டி அவர் கண்ணை பார்க்கும் பொழுது கண்ணில் ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் அவருடைய இமையின் ரோமம் அங்கு நன்றாக பதிந்திருந்தது. அந்த ரோமம் தான் அவருக்கு மிகவும் அசௌரியம் கண்ணில் ஏற்படுத்தி கண்ணை சிவக்க வைத்து பார்க்க முடியாமல் செய்திருக்கிறது. ஸோ அந்த துணியை வைத்து அந்த ரோமத்தை எடுத்தவுடன் உடனே அவருக்கு கண் சரியாகி விட்டது. அவர் மிகவும் சந்தோஷத்துடன் சாப்பிட ஆரம்பித்தார். அது மிகவும் எளிய உணவு, அதுவும் ஆறி போயிருந்தது. ஏனென்றால் அவர் உடனே சாப்பிடவில்லை. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப அது பிடித்திருந்தது. ரொம்ப நன்றாக அனுபவித்த அந்த உணவை சாப்பிட்டு மிகுந்த நன்றியை தெரிவித்தார் அந்த பக்தனுக்கு. இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இரண்டாவது கதைக்கு வருவோம். இரண்டாவது கதையில் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு
ஒருவர் 40 வயது இருக்கும். அவருக்கு மனைவி 2 குழந்தைகள். வேலை பார்க்கிறார். இது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்வார்கள். ஒரு 40, 45 வயது வரும்பொழுது பாதி வாழ்க்கை தாண்டி விட்டார். அப்பொழுது அவருக்கு தோன்றுகிறது, நாம் இதுவரை வாழ்க்கையை அனுபவித்த மாதிரி தெரியவில்லையே. இவ்வளவுதான் வாழ்க்கையில் சந்தோஷமா? இனிமேல் தான் நாம் வாழ்க்கையை சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோமா? அவருக்கு புரியவில்லை. இது எல்லோருக்கும் தோன்ற மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லுவார்கள். அவருக்கு வேலை இருக்கிறது, ஆனால் பணம் மிகவும் சேர்க்கவில்லை. ஒரு சாதாரண சிறிய வீட்டில் இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. ஒரு சிறிய பழைய கார் வைத்திருக்கிறார். அவருக்கு திருப்தியே இல்லை, சந்தோஷமும் இல்லை. அப்பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு வெளிநாட்டு கார் மீது ஆசை வருகிறது. அந்த ஆசை சினிமாவில் அதை பார்த்ததால் வந்திருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி ஒரு நண்பரோ அவருடைய உறவினர், மாமா மகன், அத்தை மகன், பெரியப்பா மகன் யாராவது அந்த காரை வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த காரை வாங்க வேண்டும். வாங்கினால்தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை அடைந்ததாக கருத முடியும் என்ற ஒரு தோன்றிவிட்டது. அது தோன்றிலிருந்து அந்த காரை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று அவர் மனத்தில் உறுத்தி கொண்டிருந்தது. மனைவியிடம் சொன்னார். மனைவி சொன்னால், நமக்கு இந்த கார் போதும், இந்த வீடு போதும், நம்ம பணத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு படிப்பிற்காக நாம் பணம் சேர்க்க வேண்டும், நான் பிற்கால ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் பணம் சேர்க்க வேண்டும், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறாள். பட் அவருக்கு அதில் விருப்பமில்லை. தான் இந்த காரை வாங்கியே ஆக வேண்டும் என்று தினமும் அவர் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு ஓடி வந்து மனைவியிடம், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், நமது கஷ்டமெல்லாம் முடிந்து விட்டது, நான் விரும்பியது நடந்து விட்டது, என்ன என்று கேட்கிறார். அவளை வாசலுக்கு கொண்டு போய் அந்த ஜன்னல் வழியாக காண்பிக்கிறார். அந்த கார், அவருக்கு எந்த காரை வேண்டும் என்று வாங்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை வாங்கிவிட்டார். அந்த கார் வீட்டுக்கு வந்து விட்டது. எப்படி வாங்கினீர்கள் என்று, லாட்டரி சீட்டு ஏதாவது விழுந்ததா என்று கேட்டால், இல்லை, நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அது அப்ரூவ் ஆகி உடனே என்னால் கார் வாங்க முடிந்தது என்று ஒரு சந்தோஷத்தை சொல்லினார். மனைவிக்கு வருத்தம், இந்த லோனை எப்படி அடைக்கப் போகிறோம் என்று. அப்பொழுது அவள் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் கணவர் மிகவும் சந்தோஷமாக, அவர் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நம்ம வாழ்க்கை மிகவும் நன்றாக அமையப் போகிறது என்று குதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் போனை எடுத்து எல்லா நண்பர்களுக்கும் வாட்ஸ்ஆப்பில் படத்தை அனுப்புகிறார், சொல்லுகிறார். மறுநாள் காலை ஆபீஸுக்கு போகும் பொழுது நண்பர்கள் அந்த காரை காண்பிக்கிறார். பிறகு சில பேர் அந்த காரில் பயணம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களையும் கூட்டிக் கொண்டு கொஞ்சம் தூரம் போய்விட்டு வருகிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். நாளாக இந்த பௌர்ணமி சந்திரன் தேய்வது போல அவருக்கு சந்தோஷம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வருகிறது. கடைசியில் அந்த நாள் வந்தது. ஒரு கடிதம் வருகிறது. அதில் மாதம் எவ்வளவு பணம் கட்ட வேண்டும், 6 வருடங்களுக்கு இந்த பணத்தை கட்ட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் என்று அந்த ஸ்டேட்மெண்ட் வருகிறது. அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றுகிறது, இவ்வளவு பெரிய தொகையை நாம் 6 வருடம் கட்ட வேண்டும். அப்படி என்றால் வேறு செலவுக்கு அந்த பணத்தை உபயோகப்படுத்த முடியாது, மற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், சேமிக்க முடியாது. திடீரென்று அவருக்கு ஒரு இடியே தலையில் விழுந்தது போல, ஒரு மலையே தலையில் உட்கார்ந்தது போல ஒரு பயம் வருகிறது. அந்த டீலர்ஷிப்பை கூப்பிட்டு கேட்கிறார், காரை திருப்பி அனுப்ப முடியுமா? 1 மாதம் தானே, 1 மாதம் கூட ஆகவில்லை. நான் அவர்கள் சொல்கிறார்கள், காரை வாங்கிக் கொள்ள முடியாது, இனிமேல் நீங்க காரை விற்கலாம், திருப்பி 60% நாங்கள் விலையை தருவோம், அவ்வளவுதான் தர முடியும் என்று சொல்கிறார்கள். அது பெரிய இழப்பு. இப்பொழுது அவர் மிகவும் கவலையுடன் இருக்கிறார். இந்த கதையை நாம் ஆராய்ச்சி செய்வோம். இவர் அந்த காரை வாங்க வேண்டும் என்று ரொம்ப நாள் அவருக்கு ஒரு மனப்போராட்டம் இருந்தது. அது உண்மையா மாயையா? அவர் காரை வாங்கியவுடன் ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு வந்தது. இனிமேல் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமே கிடையாது, வாழ்க்கை முழுவதும் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் என்று அவர் நினைத்தார். அது உண்மையா அல்லது மாயையா? இப்பொழுது அந்த
பணம் கட்ட வேண்டும் என்று தோன்றியவுடன் அவருக்கு பயம் வந்து விட்டது. இது உண்மையா மாயையா? நமக்கு அவருக்கு என்ன நடந்தது என்றால், இந்த ஆசை திடீரென்று தோன்றுகிறது. நமக்கெல்லாம் தினமும் எதை பற்றியாவது ஒரு ஆசை மனதில் வரும். திருப்பி அந்த ஆசை போய்விடும். கொஞ்ச நேரத்திலோ கொஞ்ச நாட்களிலோ. அப்படி போகாமல் அந்த ஆசையை நாம் வளர்த்து கொண்டு இருந்தோமானால் அந்த ஆசை மிகவும் பெரிதாகி, எப்படி அந்த சாமியாருக்கு விழுந்த கண்ணில் விழுந்த துரும்பு போகும் வரை அவருக்கு மன நிம்மதி இல்லை. அவர் எதையும் அனுபவிக்க முடியவில்லை. அந்த சாப்பாடு கூட அவருக்கு ருசியாக இருக்க தோன்றவில்லை. அந்த துரும்பை எடுத்தவுடன் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து அந்த உணவை, மாறின சாப்பாடை கூட மிகவும் ருசித்து சாப்பிட்டார். அதே போல ஒரு ஆசை நமக்கு மனதில் தோன்றி அது வளர்ந்தவுடன் அந்த ஆசை போகும் வரை நம்ம அது உறுத்திக்கொண்டே இருக்கும். இந்த ஆசையை நீக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒரு வழி அந்த ஆசையை அறவே புரிந்து கொண்டு அறவே நீக்குவது. இது நம்மளால் தேவையில்லாதது, அது நம்மால் முடியாதது என்று புரிந்து கொண்டு அந்த ஆசையை, அந்த புரிதலினால் ஆசையை அழித்து விட்டோமானால் நம்ம சந்தோஷமாக இருக்கும். மற்றொரு வழி அந்த ஆசையை திருப்திப்படுத்திக் கொள்வது. ஒரு காருக்கு ஆசைப்பட்டால் அந்த காரை வாங்குவது, ஒரு நகைக்கு ஆசைப்பட்டால் நகையை வாங்குவது, ஒரு பெரிய வீடு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த வீட்டை கடன் வாங்கியாவது வாங்குவது. இந்த மாதிரி ஒரு நமது ஆசையை தீர்த்து கொள்ளும் பொழுது அந்த ஆசை போய்விடுகிறது. ஆதலால் அந்த சந்தோஷம் என்பது அந்த காரிலோ வீட்டிலோ பொருளிலோ அல்ல. அந்த ஆசை ஒரு கண்ணில் இருக்கும் துரும்பு மாறி நம்மளை படுத்திக் கொண்டிருக்கிறது, தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசை அகன்றவுடன் எவ்வாறு கண்ணில் உள்ள துரும்பு நீங்கினவுடன் கண் மிகவும் நன்றாக தெரிகிறதோ அதுபோல நமக்கும் மனது நிம்மதியாக சந்தோஷமாகிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கஷ்டப்படும் புத்தர் இதை அழகாக சொன்னார். துன்பத்திற்கு காரணம் ஆசையே, ஆசையை ஒழித்தால் மோட்சம் அடையலாம் என்று அவர் சொன்னார். அவர் மோட்சம் அல்லது நிர்வாணம் என்று சொல்வது அந்த சந்தோஷத்தை தான் குறிக்கிறது. மனதில் எந்த விதமான பயமோ ஒரு ஆசைதான் பயத்தை உண்டு பண்ணுகிறது, கோபத்தை உண்டு பண்ணுகிறது. வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அழுக்காறு அவ்வாவைகள் இன்னாச்சல் நான்கும் இழுக்கா ஏன்றதரம் என்று சொல்லியிருக்கிறார். அழுக்காறு ஒரு காரை வாங்கியிருக்கான், பொறாமை வருகிறது. அவ்வா நமக்கு அதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை தோன்றுகிறது. அது கிடைக்காவிட்டால் கோபம் வெகுளி வருகிறது. நாம் இன்னாச்சொல் ஒரு தேவையில்லாத சொற்களையோ செயல்களையோ செய்கிறோம். இந்த அவா பேராசையை நாம் ஒழித்தால் நமக்கு அதுவே அறச்செயலாகும். அதுவே ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கும் என்பதுதான் இந்த கதையின் ஒரு படிப்பு. இதை நீங்கள் நன்றாக ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். வணக்கம்.